வணக்கம். சிங்கப்பூரில் எல்லாருமே இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும், யார் யார் ஒர்க் பண்ணுறீங்களோ. ஸோ அது வந்து எப்படி நம்ம வந்து ஃபைல் பண்ணி பே பண்ணுறது, நம்ம வந்து எப்படி டிடெக்ட் பண்ணுறது, இன்கம் டேக்ஸ் எப்படி குறைக்கிறது, இந்த மாதிரி தான் இப்போ இதில் பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் இன்கம் டேக்ஸ் பே பண்ணலாம், யாரெல்லாம் பே பண்ண தேவையில்ல. அதாவது அதுக்கு ஒரு ரேட் இருக்குது, டேக்ஸுக்கு ரேட் இருக்குது. வருஷத்தில் இவ்வளோ சம்பளம் வாங்குறவங்க இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும், இவ்வளோ சம்பளம் வாங்குறவங்க இன்கம் டேக்ஸ் பே பண்ண தேவையில்ல. அந்த மாதிரி இதில் ஐஆர்எஸ் டேக்ஸ் ரேட்னு போட்டுக்கோங்க. அதில் போட்ட பிறகு இதில் வந்து ஃபுல்லாகவே அப்டேட்டில் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு 20,000க்கு கீழே யாரெல்லாம் சம்பளம் வாங்குறீங்களோ வருஷத்துக்கு, அவங்கள இன்கம் டேக்ஸ் பே பண்ண தேவையில்ல. யாரெல்லாம் 20,000க்கு மேலே சம்பளம் வாங்குறீங்களோ அவங்களாம் அந்த ரேட்டு, டேக்ஸோட ரேட்டு படி நீங்கள் இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும். சரிங்களா? இதுதான் டேக்ஸ் ரேட்டு. ஃபஸ்ட்டு 20,000, ஃபஸ்ட்டு 30,000 இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். சரிங்களா? இதெல்லாம் அன்டில் 1 லேக் வரையும் இருக்கும். அதுக்கு மேலே சம்பளம் வாங்குறவங்களும் டேக்ஸ் பே பண்ணணும், பர்சனல் டேக்ஸு. ஸோ இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி நம்ம ஃபைல் பண்ணலாம், ஃபைல் பண்ணி எப்படி வந்து நம்ம ஒய்ஃபு, சைல்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எப்படி டிடெக்ட் பண்ணலாம், டேக்ஸ் எப்படி குறைக்கலாம். அப்போ நம்ம டேரெக்டாக உங்களுக்கு லாகின் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து கூகுள் போய்க்குங்க, அதில் வந்து ஐஆர்எஸ் லாகின்னு போட்டுங்க. இந்த ஐஆர்எஸ் லாகின்குள்ளே நம்ம போகணும்னா கண்டிப்பாக நம்மள்ட்ட சிங் பாஸ் தேவைப்படும். அந்த சிங் பாஸ் இல்லைன்னா நம்ம இதில் போக முடியாது. நீங்கள் வேணும்னா டேரெக்டாக ஐஆர்எஸ் ஆஃபீஸ் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக டிடெக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் பர்த் சர்டிஃபிகேட், மேரேஜ் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வச்சு நீங்கள் டிடெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே டிடெக்ட் பண்ண முடியாது. ஐஆர்எஸ் என்ன டேக்ஸ் அழகாக கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் பே பண்ணிக்கணும். ஓகே, இந்த பர்சனல் டேக்ஸில் போய்ட்டு சிங் பாஸ் லாகின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாஸ்வேர்டு லாகின் இருக்கும். சிங் பாஸ் ஆப் இல்லாதவங்களுக்கு அது கூட லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆப் இருக்கிறதுனால அதிலே ஸ்கேன் பண்ணி டேரெக்டாக போயிடுறேன். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு டிடெக்ட் பண்ண போகிறீங்க ஒய்ஃபுக்கு, சைல்டுக்குன்னா எந்த இன்ஃபர்மேஷனுமே ஃபேக்காக எதுவுமே கொடுக்கக்கூடாது. ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருந்துருக்கணும், சர்டிஃபிகேட் இருக்கணும், பர்த் சர்டிஃபிகேட் இருக்கணும். அதெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ப்ராப்பராக நீங்கள் பண்ணலாம். ஃபேக்காக ஏதாவது கொடுத்தீங்கன்னா ஷுவராக உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும். ஸோ ஓகே, லாகின் பண்ணும்போது உள்ளே போனீங்கன்னா இந்த இண்டிவிஜுவல்னு இருக்கு பாருங்கள். இண்டிவிஜுவலில் ஃபைல் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் இருக்கும், அப்புறம் அமெண்ட் டேக்ஸ்ன்னு இருக்கும். அதாவது ஃபைல் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக ஐஆர்எஸ் வந்து கொடுப்பாங்க, ஒரு டைமிங் கொடுப்பாங்க. அதில் நீங்களே ஃபைல் பண்ணி டிடெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி மறந்துட்டிங்கன்னா அமெண்டில் போய்ட்டு டிடெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அமெண்டில் தான் போகிறோம், ஏன்னா ஃபைலில் வந்து இருக்காது. ஆல்ரெடி அவங்க ஆட்டோமேட்டிக் டிடெக்ட் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், இதில் 2024, 2025 இருக்குல்ல. 2025 அப்படின்னா ஜனவரி 2024 டு டிசம்பர், இந்த மாதத்தில் ஒரு வருஷத்தில் சம்பளம் வாங்குறவங்க 2025ல் பே பண்ணணும். அதே மாதிரி 2023னா 24னா 23 இயரில் சம்பளம் வாங்குறவங்க 24ல் பே பண்ணணும். இந்த பாருங்கள், ஃபைல் இன்கம் டேக்ஸில் நோ ஃபர்தர் ரெக்யூர் ஆக்ஷன் வந்திருக்கு. அதனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஆல்ரெடி ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. அதனால் அமெண்டில் போய்ட்டு பண்ண போகிறோம். இப்போ அமெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அமெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபோர்த்து நம்பர் பாருங்கள், டிடக்ஷன்ஸ் டேக்ஸ் ரிலீஃப்ஸ்ன்னு இருக்குல்ல. இதில் வந்து வியூன்னு இருக்குது, அந்த வியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேயா? இதில் வந்து ஆட் நியூ இருக்குது பாருங்கள். ஆட் நியூவில் ஸ்பவுஸ்னால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ரெண்டு பேருமே ஸ்பவுஸ்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஃபின் நம்பர், உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக 8,000 வெள்ளிக்கு மேலே சம்பளம் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க டேக்ஸ் எலிஜிபிள் கிடையாது. இப்போ இந்தியாவில் ஒர்க் பண்ணுறவங்க மேக்ஸிமம் டிடெக்ட் பண்ணலாம். அதர்ஸும் கொடுத்துங்க. அவங்களோட பாஸ்போர்ட் நம்பர், ஆதார் நம்பர் எதுவாக இருந்தாலும் ஓகே. ஸ்பவுஸோட நேம் கொடுத்துக்குங்க. இந்த டேட் ஆஃப் மேரேஜ் இருக்கு பாருங்கள், நெக்ஸ்ட் காலம். அதில் வந்து நீங்கள் வந்து என்றைக்கு மேரேஜ் பண்ணீங்களோ அதை கொடுக்கணும். மஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் இந்தியாவில். எதுவுமே வந்து ஃபேக்காக எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கக்கூடாது. இப்போ அடுத்து வந்து உங்கள் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ண சிங்கப்பூர்லையா இந்தியாவில்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக சிங்கப்பூரில் இருக்காது, அதனால கொடுத்துங்க. ஸ்பவுஸ் ரிலீஃப்ஸ், இதில் உங்கள் ஒய்ஃப் வந்து 8,000 வெள்ளிக்கு வருஷத்துக்கு சம்பளம் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. வாங்கலையான்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து எஸ் அப்படின்னு கொடுக்கணும். நோன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் டேக்ஸ் எலிஜிபிள் கிடையாது. இப்போ பாருங்கள், நான் வந்து நோன்னு கொடுக்குறேன். இதில் வந்து நாட் எலிஜிபிள்னு வருது பாருங்கள். அதாவது உங்கள் ஒய்ஃப் வந்து 8,000 வெள்ளிக்கு மேலே சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு மீனிங். இப்போ அதனால் திருப்பி நான் போகிறேன். நோ கொடுத்ததுனால எலிஜிபிள், திருப்பி நான் ஃபஸ்ட் டைம் பண்ணணும். அதர்ஸ் கொடுத்துக்குங்க. பாஸ்போர்ட் நம்பர், ஆதார் நம்பர், இல்லை வேறு எதுவும் கவர்மெண்ட் ஐடி நம்பர், ஓகே. ஸ்பவுஸ் நேம், டேட் ஆஃப் மேரேஜ், இதில் நோ கொடுத்துக்குங்க.
ஸ்டாஃப் ரிலீஃப்ஸ் எஸ் கொடுத்துக்குங்க. இப்போ உங்கள் ஒய்ஃபு சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நோ தான் கொடுக்கணும். உங்களுக்கு உங்கள் ஒய்ஃபுக்கு டேக்ஸ் ரிலீஃப் கிடையாது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக எஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 2000 வந்துடும். நம்ம எதுவுமே அமௌண்ட்டில் எடிட் பண்ண முடியாது. ஆக்சுவல் ஸ்பௌஸ் ரிலீஃப் வந்து $2000 தான். டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆகிடுச்சு பாருங்கள். அதே மாதிரி சைல்டுக்கு பண்ணலாம். ஆட் நியூ கொடுங்க. இதை செக் பண்ணி கொடுத்துட்டு ஸ்பௌஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா திருப்பி எடிட் போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ சைல்டுக்கு போகலாம். சைல்டுக்கு அதே மாதிரி தான். பின் நம்பர் மோஸ்ட்லி இருக்காது, அதனால் அதர்ஸ் பாஸ்போர்ட் நம்பர் இந்த மாதிரி கொடுத்துக்குங்க. பர்த் சர்டிஃபிகேட் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதில் வந்து டேட் ஆஃப் பர்த், உங்கள் சைல்டோட டேட் ஆஃப் பர்த். உங்கள் சைல்டு வந்து 16 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து டேக்ஸ் எலிஜிபிள் கிடையாது. 16 வயசுக்கு மேலே இருந்தால் உங்கள் ஒர்க் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா ஓகே, ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக எலிஜிபிள் கிடையாது. 16 வயசுக்கு கீழே உள்ளவங்க தான் எலிஜிபிள் டேக்ஸுக்கு. ஸோ இதில் நேம் கொடுத்துக்குங்க. அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் அப்டேட் பண்ணலாம் உங்கள் சைல்டு 16 வயசுக்கு மேலே. பட் அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. இது வந்து சைல்டு ஆர்டர் இருக்குது பாருங்கள். சைல்டு ஆர்டர்னால் ஃபஸ்ட்டு சைல்டா செகண்ட் சைல்டான்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு சைல்டுனால 1 போட்டிருக்கேன். அடாப்ஷன் இருக்குது பாருங்கள். அடாப்ஷன்னா ஏதாவது உங்கள் தத்து எடுத்துக்கலாம் கேட்குறாங்க. அது இருந்தால் அந்த டேட்டா கொடுக்கணும். வேணுக்கு தத்து எடுத்தும் போது குவாலிஃபை. இது ஷேரிங் நோ 4000 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ஓகேயா, இதுதான் ஒரு சைல்டு ஒரு ஒய்ஃபுக்கும் சைல்டுக்கும் நம்ம டிடெக்ட் பண்ணியிருக்கோம். டோட்டல் 6000 டிடெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு 2 சைல்டு இருந்துச்சுன்னா அந்த ஆட் நியூன்னு கொடுத்து ரீபெயின் பண்ணுங்கள். இது கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்து சப்மிட் வரும். அதை சப்மிட் பண்ணணும். நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி நம்ம வந்து அமெண்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு இமெயில் தான் பண்ணணும். அது ஃபைனலாக சொல்கிறேன் எப்படி இமெயில் பண்ணுறேன்னு. ஓகே, சப்மிட் பண்ணியாச்சு. இதில் வந்து கேஸ் நம்பர் வரும், அக்னாலஜி நம்பரு. ஓகேயா, இது வந்து அவங்க செக் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி அவங்க 1 வீக்கில் உங்களுக்கு வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் டேரெக்டாக ஃபைல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இமிடியேட்டாக டிடெக்ட் பண்ணுவாங்க. இப்போ அமெண்ட் பண்ணியிருக்கிறதுனால மேக்ஸிமம் 3-4 டேஸ் ஆகும். சரிங்களா, வெரி சிம்பிள் தான் அது. ஸோ இப்போ வந்து இதில் வந்து பே டேக்ஸ் இதெல்லாம் இருக்கும். இந்த அக்கௌண்ட்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா பே டேக்ஸு, இது மேனேஜ். இது வந்து அப்பீல் அப்படின்னா நீங்கள் வந்து எதாவது பெனால்ட்டி கட்டியிருப்பீங்க. நீங்கள் ஃபுல்லாக பே பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அந்த பெனால்ட்டிக்கு வந்து நீங்கள் அப்பீல் பண்ணலாம். அந்த காசு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இதில் வந்து இம்பேக்ட்ஸில் போய்ட்டு இந்த இண்டிவிஜுவல் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அமெண்ட் பண்ண, அதாவது உங்கள் பில்லு உங்களுக்கு டேரெக்டாக உங்கள் ஹவுஸுக்கு பில்லு வரல, அந்த பில்லெல்லாம் இங்கே விட்டு நீங்கள் செக் பண்ணலாம். நோட்டீஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் இருக்குல்ல, ஓகே. இதே மாதிரி நீங்கள் அமெண்ட் பண்ண பிறகு நோட்டீஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் அமெண்டட் அப்படின்னு வரும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி எவ்வளோ பில்லு உங்களுக்கு டிடெக்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நீங்கள் இன்னும் பே பண்ணணும் அந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஜைரோவில் போயிட்டு இருந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட்டை நீங்கள் ரீஜைரோ பண்ணிக்கலாம், இல்லைனா டேரெக்டாக பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்போஸ் மெயிலில் போய்ட்டு இப்போ இந்த ப்ராசஸ்லாம் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை வந்து எடிட் பண்ண முடியல, சப்மிட் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து கம்பெனி போய்ட்டு இண்டிவிஜுவல் போய்ட்டு அப்புறம் டேக்ஸ் வந்து அமெண்ட் டேக்ஸ் பில் அப்படின்னு கொடுத்துட்டு மெயிலில் போய்ட்டு நீங்கள் இந்த பேராகிராஃபில் நீங்கள் டைப் பண்ணணும், இந்த மாதிரி என்னோடய ஒய்ஃபுக்கும் சைல்டுக்கும் நான் வந்து டேக்ஸ் டிடெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டேட் ஆஃப் பர்த், பாஸ்போர்ட் நம்பரு, அப்புறம் பர்த்டே டேட்டு எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பர்த் சர்டிஃபிகேட், அந்த பர்த் சர்டிஃபிகேட் இங்கே அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி பாஸ்போர்ட் காப்பி அட்டாச் பண்ணணும். இதில் நிறைய மேரேஜ் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும். அதர் டாக்குமெண்ட்டில் பாஸ்போர்ட் காப்பி இதெல்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் மெயில்னு கொடுத்தீங்கன்னா அவங்க டேரெக்டாக வந்து உங்களுக்கு செக் பண்ணி அவங்களே டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு அமெண்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஒருவேளை உங்களால் அமெண்ட் பண்ண முடியல டேரெக்டாக அப்படின்னா, ஓகேங்களா. ஆனால் மேக்ஸிமம் இது வந்து 15 டேஸ் ஆகும். ஓகே, அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது வந்து உங்களுக்கு ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, நன்றி.